வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் மாம்பழத்தில் ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, செஞ்சும் இருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உடனே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு ருமானி மாம்பழம் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பழமாக இருக்கணும். அந்த மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த மாம்பழம் 1 டம்ளர் இருக்குது. அதை எண்ணெய் சட்டியில் சேர்த்துக்கலாம். இந்த மாம்பழத்துக்கு அதே டம்ளரால் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு இந்த மாதிரி நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். இப்போது 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இந்த மாம்பழ ஜூஸ் கொதித்ததும் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. மாம்பழ ஜூஸ் எடுத்த அதே டம்ளரால் 1 டம்ளர் ரவை எடுத்துக்கலாம். நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். வறுத்த ரவையாக இருந்தால் கூட பரவாயில்ல. ரவை நல்லா கட்டிப்படாமல் கைவிடாமல் கிண்டணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி சிம்லேயே போட்டிருந்து வேக விட்டு எடுக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ அந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிடலாம். மாம்பழ ஜூஸ் எடுத்த அதே டம்ளரால் 1.5 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போது அதே 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு இந்த ஜீனி இந்த தண்ணியோட அளவெல்லாம் கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் இதே அளவே எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை பாகை கொதிக்க விடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போது அந்த பதம் வந்துடுச்சு. ஏலக்காய் பொடி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சோம்ல மாம்பழ ஸ்வீட்டு, அதை நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தொட்டுக்கிட்டு நல்ல மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அடுப்பை மீடியமாக வச்சு இந்த ஸ்வீட்டை பொரித்து எடுத்துக்கலாம். ரவை ஏற்கனவே வெந்ததுனால 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்தாலே போதும். இப்போது 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு எந்த கலர் பொடியும் தேவையில்லை. அந்த மாம்பழ கலரே நல்ல கலர் கொடுக்கும். இது பொரிக்கையில் கொஞ்சம் கூட பிரியாது உடையாது, ரொம்ப சூப்பராக பொரிக்க வரும். இப்போது எல்லா ஸ்வீட்டும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ஜீராவில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகை நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பாகில் சேர்க்காமல் அப்படியே சாப்பிட்லாம் போல், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருந்து அப்புறம் திறந்து பார்ப்போம். இந்த ஸ்வீட் ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாலே போதும். 1/2 மணி நேரத்தில் பாகெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா ஜூஸியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக மாம்பழ குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.